ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி விலாக். டுடே நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான். ஸோ ஃபஸ்ட் டைம் போனோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. செவ்வாய்க்கிழமை வேறு கிளம்பிட்டேன். அதனால் இன்றைக்கி கிளம்பலான்னு சொல்லிட்டு நேற்று நைட் பிளான் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி ரெடி ஆகிட்டேன். 5 மணிக்கு வெளியே வந்தால் செம்ம மழை பெய்யுது. ஸோ குழந்தைங்களை வச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு டீ குடிக்க கிளம்பிட்டோம். டீ கடைக்கு போய்ட்டு அப்புறம் டீ சாப்பிட்டுட்டு வடை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக 5:30 ஆகிடுச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை லைட்டாக விட்டுருந்தது. ஸோ அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு குடலாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா டிலே ஆகுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி போயிருந்ததோட இன்றைக்கி எனக்கு பெட்டராகவே இருந்தது. அதனால் நம்ம எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு இது ஒன்று கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம கவலையோ அதுக்கப்புறம் கஷ்டமோ பட தேவையில்ல. ஏன்னா எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு நம்ம கை கொடுவோம். அதில் எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. நம்மளுக்கு ஒரு விஷயம் நான் இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒன்று தடங்கள் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் லைஃப்பை. அதே மாதிரி எங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு தடங்களாகுது. மேபி எங்களுக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பைக்கு தான் ஃபால்ட் ஆகும். ஸோ பைபாஸ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி தான் ஃபால்ட் ஆகி அங்கே நின்றோம். ஸோ அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு கூட இருக்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு சில தடங்கள் இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருக்குறோம். இது மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கு அப்படின்வாங்க பார்த்திங்களா. அது நான் நேற்று நைட்டு தான் உணர்ந்தேன். என்னென்னா பாப்பாவுக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியாமல் சீரியஸ் ஆகிட்டாரு. அதுக்காக ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த டைம் முடிஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒரு நாள் சும்மா யூடியூப்பில் சின்ன சின்ன முருகையா நெக்ஸ்ட் மருதமலை சத்தியமான்னு சொல்லி சாங் அடிக்டே ஆகிட்டேன். இப்போதைக்கு அந்த சாங் வச்சேன். இப்போ வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா பொம்மை சேனல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் அந்த 2 சாங்கை வச்சுட்டே ரோட்டேன் பண்ணிகிட்டு இருந்தார். எதுனாலன்னு தெரியல. அந்த சாங் நேற்று நைட்டு கேட்குறக்கும் போதும் அப்படி தான், என்ன இவன் திடீர்னு இந்த சாங்கே கேட்டுட்ருக்கான் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினச்சோமே. ஸோ அதனால கூட நம்மளுக்கு இந்த மாதிரி இதுவாகுது. அப்புறம் இன்றைக்கி மார்னிங் டீ கடைக்கு போயிட்டு வரும்போது கூட ஒரு ஆட்டோ பின்னாடி பார்த்திங்கன்னா முருகன் துணைன்னு எழுதிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்று காமிக்கும் போது ஓகே ஆமாம் நம்ம சிறுவாபுரி போகணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன், வேண்டிகிட்டு இருந்தேனே சொல்லிட்டு இன்றைக்கி போய் சிறுவாபுரி முருகனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் தாண்டினோடனே சிறுவாபுரி ரோடு. ஸோ கொஞ்சம் கண்லேருந்து ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம், இல்லை என்ன அறியாமல் என்ன நடந்தது எனக்கே தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் கிளம்பி நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே வந்துட்டோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 8 மணிக்குள்ளெல்லாம் சாமி பார்த்துட்டோம். ஸோ சாமி உள்ள சன்னதியில் எப்படி இருப்பாங்கன்னா இந்த போஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பேனரில் எப்படி இருக்காங்களோ இந்த வழியில் இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சின்ன பேனரில் என்ன போட்டிருக்குன்னா 8:30 மணி செவ்வாய்க்கிழமை 8:30 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைப்பாங்களாம் நிறைய. ஸோ தாமரை குளத்தில் பார்த்தீங்கன்னா பிங்கிஷாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் தாமரை பிங்க் கலர் இருந்தது. இங்கே போயிட்டு பார்த்திங்களா கரெக்டாக எங்களோட வண்டி கொஞ்சம் சொதப்பி ஃபால்ட் ஆகிட்டு இங்கே நின்றுட்டுச்சு. நல்ல வேறு எங்கேயும் வழியில் நிற்கல, மெக்கானிக் ஷீட் தேடணும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த இன்ஜினில் கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனை வாங்கிட்டு சாமி போய் பார்த்துட்டு எல்லாமே மெக்கானிக் ஷீட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு சாமி பார்க்கணும், அதுதான் என் மைண்ட் செட்டில். அதனால் நடுவில் எந்த தடையாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு நவுத்தி வச்சிடலாம், ஒரு வாரமாக அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். எந்த தடை வந்தாலும் ஃபஸ்ட்டு நவுத்தி வச்சிடலாம், அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாமியை போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த லைனில் தான் நின்றுட்டு இருந்தேன். ரொம்பவே மூவ் ஆகலை, ரொம்ப லேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அந்த ஸ்பெஷல் தரிசனம் எங்கேயாவது இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டார், சரி நம்ம பெரியபாளையம் கோயிலுக்கு போயிருப்போம் பார்த்திங்களா, எங்கேயோ லைன் இருக்கும். ஸோ அதுதான் 100 rupees லைனே. நம்மளுக்கு சன்னதிக்கு வெளியிருந்து வந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி போகிறேன். லைன் எங்கேயாவது நிற்கும்னு பார்த்தா இவர் எங்கேயா கூப்பிட்டு போய் லைனில் ஜாயின் பண்ணி விடுவார்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா சன்னதிக்குள்ளேயே இட்டுட்டு போய் விட்டுட்டாங்க இந்த அண்ணா. ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு லைன் எக்ஸ்பெக்ட் பண்ண லைனில் நிற்கணும், பார்த்தா கிட்டே போய் பார்த்தோன்னே ஷாக்கிங். அவன் ஆச்சரியப்பட்டேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு ஆரஞ்சு கலர் லட்டு கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஃபேவரட் ஸ்வீட்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் லட்டு. முருகரை
ரொம்ப கிட்ட பார்த்தது கிட்ட பார்க்கலாம், நம்ம எந்த லைனில் இருந்தாலும் கிட்ட பார்க்கலாம். நான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு முருகரை பார்த்துட்டேன். அது எப்படி சொல்கிறது எனக்கே தெரியல. நான் வந்து லைன் இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்து லைன்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சன்னதியில் இட்டுட்டு போய் விட்டுட்டாரு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வெளியே வந்தோடனே அந்த லட்டு கொடுத்துட்டு அப்புறம் அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாயும் இன்னொரு நாயும் பார்த்திங்கன்னா எங்களை சுற்றிட்டே தான் இருந்தது எப்போவுமே. பாப்பா கிட்டே போயிட்டு ஒன்றுமே பண்ணல, நான் பயந்துட்டு இருந்தேன் ஏதாவது ஆக போகுது அப்படின்னா. அதெல்லாம் இல்லை, அது வாட்டுன்னு அது வேலை பார்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து அங்கேருந்து வந்துட்டு இந்த வளையல் கொடுத்தாங்க. கரெக்டாக 2/4 தான் இருந்தது. கரெக்டாகவும் இருந்தது. சில பேர் வளையல் கொடுக்கும்போது வந்து லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா 2/4 கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் பாப்பா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாகவே வந்து உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வெளியே வந்துட்டு கொடிமரத்தாண்ட போய் பார்த்தேன். ஸோ இது இப்படி பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து ஃப்ரீயாக சுற்றணும் இன்றைக்கின்னு வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபால்ட்டோன்னு சொல்லிட்டு அதை வந்து மெக்கானிக் ஷெட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷெட் தேடிட்டு போனோம். மெக்கானிக் ஷெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தாமரைக்குளம் ஆப்போசிட் இருக்குது பார்த்தீங்களா, போகும்போதே தெரியும். அந்த குளம் ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட் வந்து மெயின் ரோட்டில் தான் அந்த கடையில் தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணோம், கட்டிங் பிளேடு வாங்கி அந்த என்ன ஃபால்ட்டோ அதை மட்டும் டைட் பண்ணிவிட்டு வண்டியை ரன் பண்ணிவிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்து வண்டி ஃபால்ட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஒரு திருப்தியாக சாமியை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் உட்காந்துட்டு பூரி, நெக்ஸ்ட் வடை, அப்புறம் வடகறி, அதுக்கப்புறம் இட்லி, சட்னி, சாம்பார், ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எப்போவுமே வந்து சாமி பார்த்துட்டு தான் சாப்பிட்றது. ஸோ அதனால் இன்றைக்கும் வந்து அதே மாதிரி சாமி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ரதி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் மறக்காமல் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.